தேர்தல் காலங்கள்ல அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில அறிவிச்சிருந்த மாதிரி மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் கொடுக்கறோம்னு சொல்லியிருந்தாங்க. விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் முழுமையா ரத்து செய்யப்படும் சொல்லியிருந்தாங்க. பெண்கள் தமிழகம் முழுவதும் அனைத்து பேருந்துகளிலும் இலவச பேருந்து பயணம் செய்ய வழிவகை செய்யப்படும் சொல்லியிருந்தாங்க. வருடத்திற்கு 6 எரிவாயு உருளை இலவசமா அளிக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. இப்படி எண்ணற்ற அறிவிப்புகள் சலுகைகள் அறிவிச்சுதான் தேர்தலில் வெற்றி பெற்று இன்னைக்கு ஆட்சியில இருக்காங்க. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் இந்த அறிவிக்கையெல்லாம் உண்மையானதாக இருக்கும்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. அதே போல கன்னியாகுமரி மாவட்டத்துல சட்டம் பயிலுவதற்காக சட்டக்கல்லூரி கிடையாது. இங்க உள்ள ஏழை மாணவர்கள் சட்டம் படிக்கணும்னா நெல்லை மாவட்டம், மதுரை, திருச்சி தங்கி படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. இந்த பட்ஜெட்ல கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ஒரு சட்டக்கல்லூரி அமைப்பதற்காக பட்ஜெட்ல நிதி ஒதுக்கி வந்தா நல்லா இருக்கும். அதே போல மருத்துவத்துறைன்னு சொல்லும்போது சென்னையில ஒரு பிரச்சனை நடந்தா அங்க உள்ள அமைச்சர்கள் ஆய்வு செய்யாங்க. ஆனால் கடைக்கோடி மாவட்டமான கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரியா இருந்தாலும் சரி, சுகாதார நிலையமா இருந்தாலும் சரி, தரம் இல்லாம தான் இருக்கு. போதிய நிலையில மருத்துவர்கள் இல்ல, ஊழியர்கள், நர்சுகள் இல்ல. அரசு மருத்துவமனைகளுக்கு நிதி ஒதுக்கி அமைச்சர்கள் ஆய்வு பண்ணி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் நல்ல நிலைமையில கொண்டு வந்து மக்களுக்கு உதவும்படி செய்யணும்னு நினைக்கிறோம்.